சக்தி. மனிதனுடைய புண்ணிய பாவங்கள் அவனது மனோநிலைமையினையும் எண்ணங்களையும் பொறுத்து இருக்கின்றன. உப்பு, காரம், புளி, இனிப்பு, துவர்ப்பு என்பதை உணர்ந்துதான் பெற முடியுமே தவிர உணர்த்த முடியாது. அனுபவமும் அறிவுமே வாழ்க்கைக்கான கருத்தாக அமைகிறது. ஆன்மீகத்தில் பெண்களுக்கு தாய் உள்ளத்தோடு சொல்லி அறிவை வளர்க்க முயற்சித்தாலும் அவர்கள் அனுபவித்த பிறகே உணர்கிறார்கள். பொறுமை அமைதியே அருளை தரும். பொறாமை கோபம் அல்லலை தரும். அது அப்படி, இது இப்படி, எது எப்படி என்று உள்ள உணர்வை அமைதி இல்லாமல் தூண்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. நல்ல கருத்துக்களை கொண்டு மனதை பழக்க வேண்டும். பெண்களின் மனதில் உள்ள பணம், நகை, ஆசை அழியும் நிலைக்கும் அழியா நிலைக்கும் தள்ளுகிறது. குடும்பம்தான் உலகம், உலகம்தான் குடும்பம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, என்னருள் இருந்தால்தான் உண்டாகும். பெண்கள் தன் நிலையை உணர்ந்து தாய் உள்ளத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கடமையில் தான் ஒழுக்கம், செயல்முறை, தெய்வ குணம் வரும். உடல், உள்ளம், உயிர் அனைத்தும் உழைப்பை நாட வேண்டும். இதுதான் இயற்கையின் ஆரோக்கியம். மனதில் தெளிவு வேண்டும். எது கலை, எது பயிர் என்று தெளிவு அவசியம். கலை என்ற பயிரை எடுத்துவிட்டால் கலை மட்டுமே வளர்ந்து பயன் தராது. அதுபோல நல்ல செயல்கள், தீய செயல்கள் எது என தெளிந்து தீய செயல்களை தவிர்த்தால் மனது அமைதியாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் தெய்வத்தை நாடக்கூடாது. அறிவு கொண்டு, அனுபவம் கொண்டு சில விஷயங்களை நீங்களே தீர்த்து கொள்ள வேண்டும். மகனே, ஒருவன் பாவத்தில் அவனுக்கு மனநோயும் உடல் நோயும் குடும்ப சிக்கல்களும் ஏற்படுகின்றன. அவ்வாறு தாங்க முடியாத துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கும் போதுதான் நமக்கும் மேற்பட்ட சக்தி ஒன்று இருப்பது நினைவுக்கு வருகிறது. அந்த நினைவோடு என் சன்னதிக்கு வந்து, அம்மா என்னை காப்பாற்று என்று என் காலில் விழுந்து புரண்டு அழுகிறான். அப்போதே உடனே அவன் துன்பத்தையும் கஷ்டத்தையும் போக்கும் சக்தி எனக்கு உண்டு. அப்படி செய்தால் அதில் பயன் இல்லை. அவன் செய்த பாவ புண்ணியத்தின் பலனை கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும். அதில் மாற்றம் இல்லை. என்னிடம் வந்து சரண் அடைந்து விட்டதால் ஓரளவு நிவர்த்தி செய்வேன். அறவே ஒழிக்க முடியாது. விதியின் அதிபதிகள். அப்படி செய்தால் எந்தெந்த தொழிலுக்கு எவனை வைத்திருக்கிறேனோ அவனுக்கு தொழில் செய்யும் வாய்ப்பு இருக்காது. உதாரணமாக, கிரக நிலையில் சனி பகவான் 7.5 நாட்டிற்கு சனி என்ற ஆதிக்கத்தில் வரும்பொழுது நிறைய கஷ்டங்களை கொடுப்பான். அதனை அனுபவிப்பவன் என்னிடம் வந்து, அம்மா என்னை காப்பாற்று என்று முறையிட்டால் உடனே நிவர்த்தி செய்து நல்ல பலனை கொடுக்கும் சக்தி எனக்கு உண்டு. அப்படி செய்தால் அந்த சனி பகவானுக்கு எவ்வளவு சங்கடம் ஏற்படுமோ அப்படியே ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்த பலன்களை தரும் தொழில்களை செய்பவருக்கும் ஏற்படும். அவனவன் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே கிரக பலன்கள் உண்டாகின்றன. அந்த பலன்களையே கிரகங்கள் கொடுக்கின்றன. அதனால் தான் ஒருவன் செய்த பாவ புண்ணியத்தின் பலனை கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும் என்று வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவனும் கேட்கிற வரத்தையெல்லாம் கொடுக்கும் சக்தி எனக்கு உண்டு. அப்படி கொடுத்து விட்டால் பலனில்லை. அவன் பல தடவை என் சன்னதிக்கு வந்து அழுது முறையிட்டு திருந்தினால் நான் அவனை பல வகையில் சோதித்து அருள் புரிவேன். அதுதான் நீடிக்கும் என்றாள் அன்னை. ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும். வாழ்க்கை, வசதி, பந்த பாசம், குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை. ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது. எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும். 2 மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும். நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சி பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.